அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் எழுத்தாளர், நெறியாளர், கல்வியாளர், பாஜக நிர்வாகி, முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவங்க. மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் மேம், நீட்டை எதிர்த்து மசோதா தாக்கல் செய்துள்ளது தாவேகா அரசு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்தவித பலனும் இல்லாம பட்ஜெட்ல எதுவுமே இல்ல, மக்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத மடைமாற்றுறதுக்காக ஏற்கனவே ஏடிஎம்கே கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் செஞ்சதை இப்ப 3வது முறையாக அவங்க செஞ்சிருக்காங்க. அதை தவிர அதுல லீகல் வேல்யூவோ லீகல் பைண்டிங்கோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மக்களுக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா இன்னைக்கு இபி பில்லுல இருந்து மக்கள் எதிர்பார்த்த தமிழகம் முழுக்க உள்ள பயணமாக இருக்கட்டும், 6 சிலிண்டர்களாக இருக்கட்டும், எதுவுமே நடக்கல. அவர்கள் அறிவித்த 200 யூனிட் மின்சாரம் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். எனக்கெல்லாம் இத்தனை வருஷத்துல முதல் தடவையாக 19,000 ரூபாய் பில்லு வந்திருக்குது. போய் கேட்டா அதுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. நேரடியாக நம்ம பாக்குறோம் அதை. அதே மாதிரி விவசாயிகளுடைய கடனை முதல்ல முழுக்க தள்ளுபடி அப்படின்னாங்க. இப்ப இத்தனை ரூபாய்க்குள்ள கடன் வாங்கியிருந்தா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துலயும் அந்த மாற்றி பேசுற தன்மையை நாம பாக்குறோம். அதே போல அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது 1 பவுன் நகையும் பட்டு சேலையும் அப்படிங்கிறதுக்கு வெறும் 800 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய்க்கு மேல செலவழியக்கூடிய ஒரு திட்டம். உங்களுக்கு தெரியும், அந்த லோவர் இன்கம் குரூப்ல இந்த திருமணங்கள் பதிவு செய்யும் பொழுது இதற்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் என்ன கொடுத்ததுன்னு தெரிஞ்சிருந்தால் கூட, ஏடிஎம்கே கவர்மெண்ட், ஏன்னா டிஎம்கே கொடுக்கல, ஏடிஎம்கே கொடுத்திருந்ததுன்னு தெரிஞ்சிருந்தால் கூட அதுல இருந்து நீங்க 1 மடங்கு ஏத்திதான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் 5 வருஷ வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கும்போது மிக குறைந்த அளவிற்கு நிதியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மடைமாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு வேலை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கோவை தனியார் கல்லூரியில மாணவன் மரணத்துல என்ன மர்மம் இருக்கு? பாஜகவினுடைய குற்றச்சாட்டு என்ன? ஏன் அமைச்சர் பதில நீங்க ஏற்க மாட்டேன்னு சொல்றீங்க? அமைச்சர் பதில் ஆக்சுவலா எனக்கு இந்த ஆட்சி பதவிக்கு வந்த உடனே நீங்க பார்த்திருப்பீங்க, தொடர்ந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்ததோ அதே போலதான் சட்டம் ஒழுங்கு இங்க இருந்தது. எந்த விதமான மாறுபாடும் இல்லவே இல்லை. ஆனால் கடந்த ஒரு 10-15 நாள் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு அமைதி நிலவின மாதிரி இருந்துச்சு. அப்பதான் நமக்கு தெரியுது, இது சாதாரணமாக சட்டம் ஒழுங்கு சரியாயிடல. இங்க நிறைய விஷயங்கள் நமக்கு எப்படி டிஎம்கே கவர்மெண்ட் மறைச்சாங்களோ அது மாதிரி உள்ள விஷயங்கள் தான் இங்க நடக்குது அப்படிங்கிறது தெரியுது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த நாகர்கோயில் அந்த டெத்தாக இருக்கட்டும், சிறையில நடந்த டெத்தாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நடந்த ஒரு டெத்தாக இருக்கட்டும், இப்ப நடந்த கோயம்புத்தூர் சம்பவமாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அஜாக்கிரதையை நாம பார்க்க முடியுது. போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிராக 50,000 மாணவர்களை வச்சு நீங்க பார்த்திருப்பீங்க, நேத்தோ முந்தா நாளோ தான் முதல்வர் அவர்கள் உறுதிமொழி எல்லாம் எடுத்தாங்க. இதுவும் புதுசு கிடையாது, உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். பல வருஷங்களாக இது இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு, ஆன்டி ட்ரக், ஆன்டி ராகிங் அப்படிங்கிறது எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் இயர் வரும் பொழுது கல்லூரிகள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த இவங்களுக்கு எதிராக கல்லூரிக்குள்ளார பசங்க ஏதாவது டீஸ் பண்றாங்க, அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதற்காக பேரண்ட் கிட்ட இருந்து போர்ட்டல் வரைக்கும், வெப்சைட் போர்ட்டலே அதுக்கு இருக்கு, எங்க குழந்தைகளுக்கு நாங்க தான் பொறுப்புங்கிறத சைன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு டாக்குமெண்டேஷன் கல்லூரிகள்ல இருக்கு. இது என்னமோ புதுசா அவங்க செய்யற மாதிரி நாம பாக்குறோம். அதுலயும் நீங்க பாத்திருப்பீங்க, அவர் அந்த போதைக்கு எதிரான மராத்தான்ல தமிழை இங்கிலீஷ்ல எழுதிதான் அவர் சைன் போட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சட்டசபை முழுக்கவே அப்படி இருக்கும்போது முதல்வரும், அதாவது யதா ராஜா தத்தா பிரஜா அப்படிங்கிற மாதிரி யதா ராஜா தத்தா அமைச்சர் அப்படிங்கிறது தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கோயம்புத்தூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம இதை பத்தி பேசுற வரைக்கும் யாருமே அதை பத்தி பேசல அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த கல்லூரியினுடைய முதல்வர் பேட்டி கொடுக்கிறாரு, டீனையும் ஸ்டூடெண்ட் டீனையும் பக்கத்துல வச்சுட்டு அந்த பேட்டியையும் நான் பார்த்தேன். ரொம்ப அழகா கொஹரண்டா சொல்லிட்டாங்க.
அடிபட்டுதான் அந்த பையன் இறந்துப்பான். இதுதான் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அந்த பையனுடைய உடம்புல மிகப்பெரிய காயங்கள் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ ஒரு கல்லூரிக்குள்ளார அது நடக்குது அப்படிங்கும்போது இந்த இந்த வெறி செயலுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத கல்லூரி நிர்வாகம் தான் சொல்லணும். ஆனால் அவங்க அதை எப்படி சொல்றாங்க, அந்த மாணவர்கள் இவங்களை அடிச்சாங்க, சமையல்காரரை அடித்தார், அதற்கு பின்னால பிரச்சனை வந்ததுன்னு என்னெல்லாமோ மடைமாற்றம் அங்க நடக்கிறத பாக்குறோம். சோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த போலீஸ் ஆபீசர் ஒருத்தங்க இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது சிரிச்சுட்டே பதில் சொன்னது உங்களுக்கு தெரியும். அப்போ சொன்னும்போது இமீடியட்டா அவர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை இந்தியா முழுக்க பரப்பினதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. உண்மையை மறைக்கிறது, அதற்கு மாறாக பிரச்சாரம் செய்வதுதான் நடக்குதே தவிர இங்க உண்மையான விஷயங்கள் மக்களிடத்துல திமுக அரசு போலவே கொண்டு சேர்க்கப்படுவதில்லை. மேம், நம்ம புதுசா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்றாங்கல்ல, கரப்பாம்பூச்சிகள், அவங்க அரசு பள்ளிகளை ஆய்வு மேற்கொள்ள போறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஆக்சுவலா எம்எல்ஏக்களுக்கும் அரசு பள்ளிகளுக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, அமைச்சர்கள் இப்ப கூட ஒரு போன வாரம் கூட காரைக்குடியில அமைச்சர் பிரபுன்னு நினைக்கிறேன், எனக்கு அவர் பேரு சரியா ஞாபகம் இல்ல, பள்ளிக்கூடத்திற்குள்ள போய் மொத்தமா ஸ்டூடெண்ட்ஸை நிக்க வச்சு டிவிகேன்னு கத்த வச்சு அவரும் நின்னு ரசிச்சு ரீல்ஸ் எடுத்து போட்டதை பாக்குறோம். இதற்கு முன்னாடி ராஜ்மோகன் அவர்கள் பெரிய விஷயமா பிரஸ்தாபிச்சாங்க, இனிமே நாங்க கடுமையான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு இந்த அமைச்சருக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாது. கோட்டை போட்டுக்கிட்டு டாக்டரே இல்லாதவர்கள், தாவேகாவினுடைய நிர்வாகிகள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சதை பாக்குறோம். இவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை தான் மற்றவர்களும் செய்ய ஆசைப்படுவார்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஒரு பள்ளிக்கூடங்களுக்குள்ளார ஆசிரியர்களோ இல்ல ஆசிரியை துறைக்கு சம்பந்தப்பட்டவர்களோ தவிர வேற யாரும் உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி உங்களுக்கு வேணும்னா ஸ்கூல் வாசல்ல போய் நில்லுங்க, பிள்ளைகள் வெளியில வரும்போது கேள்வி கேளுங்க, பெற்றோர்களை பாருங்க. ஸ்கூலுக்குள்ள போறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதனால இது எப்படி அமைச்சர்களே போறது தப்புன்னு நம்ம சொல்றோமோ, அப்படி இருக்கும்போது அப்படி பாத்தீங்கன்னா நீங்க நாளைக்கு போவீங்க, நான் நாளைக்கு போவேன், ஒவ்வொருத்தரும் போனா ஸ்கூல் எப்படி ரன் ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்கள்ல தவறு நடக்குது, ஸ்கூல் நல்லா இல்லையா, நல்லா இல்ல, இது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அது சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குது, அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பள்ளித்துறை அதிகாரிகளுக்கு இருக்குது, அமைச்சர்களுக்கு இருக்குதே தவிர உங்களையும் என்னையும் போல சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் என்னுடைய பிள்ளை படிக்குது அப்படின்னா நான் போய் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கும். இல்லைன்னா நீங்களும் நானும் இப்படி பேசுறதுக்கு உரிமை இருக்கே தவிர பள்ளிக்கூடத்திற்குள்ள அத்துமீறி போய் நான் அதை ஆய்வு செய்யறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் ஜார்க்கண்ட் போராட்டம் பெரிய அளவுல யாராலையுமே கண்டு கொள்ளப்படல? ஜார்க்கண்ட் அதாவதுங்க, குற்றம் நடப்பது பிரச்சனை இல்ல, யாரு செய்யறாங்க, எங்க நடக்குது அப்படிங்கிறதுதான் பிரச்சனை. மாமியார் உடைச்சா மண்குடம், மருமகள் உடைச்சா பொன்கடம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க நீட் வினாத்தாள் பிரச்சனை அப்பவே உங்களுக்கு தெரியும் பஞ்சாப்ல என்ன நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு. இதே மருத்துவ தேர்வாணையர் இதுல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை நடந்ததை பாக்குறோம். அப்போ அவங்க அதுக்கெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. நீங்க இந்த ஜந்தர் மந்தர்ல நடந்த போராட்டத்தின் அப்பவே ஒரு நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், லாஸ்ட் டே இவங்க பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, நீங்க இங்க போராடுறீங்களே இதே மாதிரி இந்த கவர்மெண்ட்ல, பஞ்சாப் கவர்மெண்ட்ல மருத்துவ ஆணைய தேர்வுல நடந்திருக்கேன், நீங்க அங்க போய் கேட்பீங்களான்னு உடனே அந்த இடத்த விட்டே 2 பேரும் ஓடினதை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ ஜார்க்கண்ட்ல நடந்ததை பத்தி ஏன் ராகுல் காந்தி பேசல அப்படின்னு சொன்னா அது அவர்கள் ஆளுகின்ற மாநிலமாக இருக்குது. அதாவது நீங்க ஆண்டீங்க அப்படின்னா நாங்க எல்லாம் பேசுவோம், நாங்க ஆண்டீங்க அப்படின்னா நாங்க ஆள்றோம் அப்படின்னா நாங்க வாயவே திறக்க மாட்டோம். அது எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. எஸ்ஏஆர் பில், அது ஏன் கிறிஸ்தவர்கள் இவ்வளவு தூரம் எதிர்க்கிறாங்க? இதனுடைய பின்னணி என்ன மேடம்? இதுல கிறிஸ்தவர்கள் எதிர்க்கிறாங்கன்னு நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அரசியல்வாதிகள் கிறிஸ்தவர்களுக்காக போராடுறாங்க. இது மாதிரி கிறிஸ்தவ தேவாலயங்கள் அவங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டு விடும், அப்படி அவங்களுடைய சொத்துக்கள் அரசு எடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. இததானே எம்பி வில்சன் அவர்கள் கூட சொல்றாரு பாராளுமன்றத்துல, எல்லா இடத்துலயுமே. எம்பி வில்சன் இதை பத்தி ரொம்ப முன்னாடியே பேசியிருக்காரு. மோகன் சி லாரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத போதகர் பேசுறாரு. ஆனால் நீங்க பார்த்திருப்பீங்க,
கிறிஸ்தவர்கள் ரோட்டுக்கு வந்து போராடல. நீங்க இவர்களுக்கெல்லாம் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வில்சன் ஒரு திமுக எம்பியாக அங்க பேசுறாரு. அவர் வந்து பிறப்பால கிறிஸ்டியனாக இருந்தால் கூட திமுக தான் சார்ந்த திமுக இயக்கத்திற்காக அவர் அங்க பேசுறாரு அப்படின்னு நீங்க பார்க்கணும். மோகன் சிங் அரசுக்கு வந்து அது ஒரு பிசினஸ், அதனால அவர் பேசுறாரு. அதாவதுங்க, உங்களுடைய மடியில கனம் இல்லை அப்படின்னா நீங்க வழியில வந்து வழியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஏன் இதை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா, கணக்கு கேக்குது. இங்க இந்த இந்த நாட்டிலேயே யார்கிட்டயுமே கணக்கு கேட்டா ஒரே பிரச்சனையா இருக்குது. அதுல இருந்துதான் திமுகல இருந்து ஏடிஎம்கே வந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா தமிழ்நாடு கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நான் உனக்கு சமகிர சிக்ஷாக்கு காசு கொடுத்தனே, நீ என்ன பண்ணன்னு கேட்டா நீ என்ன பண்ணலாம் சொல்லக்கூடாது, காசை கொடுன்னு கேக்குது. சோ இந்த கணக்கு கேட்டாலே ஒரே பிரச்சனையா இருக்குது. இந்த எஃப்சிஆர்ஐ பொறுத்த வரைக்கும் முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது பிஜேபியால கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல. 1976ல இந்திரா காந்தி அம்மையார் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய அமைதியை குலைப்பதற்காக இந்தியன் பாலிடிக்ஸ்ல பிரச்சனையை உருவாக்க கூடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்தது. 2000ல அவங்களே இந்த காங்கிரஸ் கட்சியை ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருது. எல்லா இதையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், கண்டிப்பாக இவங்கள வந்து என்ஜிஓக்கள்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ஜிஓ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கிறிஸ்தவ என்ஜிஓக்கள், ஹிந்து என்ஜிஓக்கள், இஸ்லாமிய என்ஜிஓக்கள் எங்கேயுமே அதை பிரிக்கவே இல்லை. அப்ப நீங்க அதை பிரிச்சு பாக்குறீங்கன்னா பிரச்சனை உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். இந்தியா முழுக்க 14,400 எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்டர்டு என்ஜிஓக்கள் தான் இங்க இருக்கு. ஆனால் அங்க இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பணம் வந்து பட்டுவாடா ஆயிக்கிட்டே இருக்குது. அப்போ அத ரூல்ஸ் கொண்டு வர வேண்டியது இந்தியாவினுடைய கடமையாக இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, எத்தனை கேசஸ் கொடுக்குறாங்க, எப்படி வந்து அந்த ஃபண்ட் மிஸ்யூஸ் பண்ணப்படுதுன்னு. இதையும் நீங்களோ நானோ சொல்லல. புதுச்சேரியினுடைய முதல்வராக இருந்த நாராயணசாமி அவர்கள் கூடங்குளம்ல நடந்த பிரச்சனையப்போ அவர் சொல்றாரு, வெளிநாடுகளில் இருந்து சதி நடக்குது, நாம வந்து ரஷ்யா நமக்கு துணை இருக்குதுங்கிறதுக்காக அந்நிய நாடுகள் நமக்கு இதை செய்யுதுன்னு. ஸ்டெர்லைட்ல என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்திருப்பீங்க. கூடங்குளம்ல நான் சொல்றேன், இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல, சேலம் ஸ்டீல் நினைக்கிறேன், அந்த ஒரு ஸ்டீல் பிளான்ட் ஒடிசால நடந்த ஸ்டீல்ல ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க எப்படி எஃப்சிஆர்ஐ ஃபண்ட் உள்ளுக்குள்ள வந்துச்சு. அதை வந்து 1250 ரூபாய் அப்படின்னு சொல்லி 711 பேர் காசு கொடுத்தாங்க அப்படின்னு கணக்குல இருக்கு. ஆனால் இன்வாய்ஸ் ரெடி பண்ணி இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் 1,25,000 சம்திங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இன்வாய்ஸ் ரெடி பண்ணி அந்த மணியை வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளான்டோட ப்ரொடெஸ்டுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிம் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில நடந்த இதே மாதிரி ஃபண்ட் எஃப்சிஆர்ஐல இருந்து வந்து எப்படி அதை ப்ரொடெஸ்டுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது அதை நெறிமுறைப்படுத்த வேண்டியது, உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லவே இல்லை. 3 வருஷத்துக்கு மேல ஒவ்வொரு 5 வருஷமும் நீ ரெனியூவல் பண்ணு, நீங்க கணக்க சப்மிட் பண்ணுங்க. அப்படி பண்ணாத பட்சத்துல அரசு உங்களுடையதற்கு ஒரு ஆளை நியமிச்சு, ஏன்னா இப்ப நான் உங்களோட நான் எஃப்சிஆர்ஐ ஃபண்டை ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்க ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு நடத்துறீங்க. அப்ப அங்க இருக்கிறவர்களுடைய கதி என்ன? திரும்பவும் அந்த பணம் உங்க திரும்ப கைக்கு வரணும், இல்லைன்னா அந்த குவெரிஸை நீங்க கிளியர் பண்ணணும். அப்படியா இருக்கிற வரைக்கும் யார் அவர்களை பார்த்து கொள்வார்கள்? அப்ப அரசு ஒரு இன்டரிம் மெத்தட் ஃபாலோ பண்ணுது. ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுவோம், நீ உனக்கு விதிக்கப்பட்ட அந்த குவெரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா உன்னோடது ரிவோக் ஆகும், நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்ப என்னோடது ரிவோக் ஆகாது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? அப்ப நீங்க தப்பா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சோ இந்த எஃப்சிஆர்ஐயோட கூக்குரல் அதற்குதான் காரணம். ஆனால் இது மிகப்பெரிய அளவு அந்நிய நாடுகளால் இந்தியாவில் உள்ள பொருளாதாரத்தை முடக்குவதற்காக பெரிய அளவுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். மேம், பிரகாஷ்ராஜ் அவர்கள் தன்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல இல்ல அப்படிங்கிற ஒரு குரலை கொடுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது குரல் கிடையாது, குற்றச்சாட்டு. அவர் என்னைக்குமே பொய்யான குற்றச்சாட்டை சொல்றதுல மிக வல்லவர் ஆச்சுல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் வந்து எலெக்ஷன்ல நின்னு மோடி ஜெயிச்சாருன்னா நடுரோட்ல தீ குளிக்கிறேன்னாரு. தீ குளிச்சுட்டாரான்னு நீங்க தான் சொல்லணும். சோ பொய்யில பிறந்து பொய்யிலே வளர்ந்து என்ன வேணா பேசலாம். அதாவது வந்து ஆன்டி நேஷனல்னு கூட என்னால அவரை சொல்ல முடியும். அந்த அளவிற்கு இந்தியாவிற்கு எதிராக, மோடியை எதிர்ப்பதாக நினைத்து
இந்தியாவை எதிர்த்து கொண்டிருப்பவர் பிரகாஷ் ராஜ். அவருக்கு ஏற்கனவே அவர் மேல கேஸ் இருக்குது. பல இடங்கள்ல அவருக்கு வந்து ஆதார் கார்டு வச்சிருக்கிறாரு. 3 இடங்கள்ல தெலுங்குல இருக்கு, அவருக்கு கர்நாடகால இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எஸ்ஐஆர் ஃபார்மையே அவர் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னு ஒரு அவங்க விளக்கம் சொல்றாங்க. மேலும் நான் இத்தனை வருஷமா இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறிட்டேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு அட்ரஸ் மாறி இருந்தா எஸ்ஐஆர் ஃபில் பண்ணும்போது அதனுடைய ப்ரூஃப கொடுத்து மாத்திக்க வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது அப்போ ஏன்னா உங்களுக்கு தொகுதியே மாறி போயிடுது இல்ல. அப்படி இருக்கும்போது அதை செய்வதற்கு ஒரு எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் பொது வெளியில அவ்வளவு தைரியமா பொய் பேசுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் இருக்கிற இடம் கர்நாடகா, அங்க ஆளுகின்றவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக ஆள்கிறவர்கள். அப்படி இருக்கும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுதான். சோ கெட்டிக்காரனோட பொய்யும் புழுகுமே 8 நாள். அவர் அவ்வளவு கெட்டிக்காரர்லாம் இல்ல, அவரோட புழுகு வந்து ரொம்ப நாள் வெளிப்படுறதுக்கு, அதனால உடனடியாகவே வெளிப்பட்டுருச்சுன்னு பாக்கணும். மேம், சபாநாயகர் இந்த அபோர்ஷனுக்கு எதிரான ஒரு பேரணியில கலந்துக்கிட்டாரு. அது ரொம்ப பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. ஆனா அவர் சொல்றாரு விளக்கத்துல, நான் ஒரு தனி மனிதனாக அதுல போய் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் கலந்துக்க முடியாது. அப்படிலாம் நீங்க கலந்துக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்ப நீங்க ஒரு கோயில் சர்ச்சுக்கு போறீங்க, தாராளமா நீங்க போலாம். ஏன்னா நீங்க ஒரு பிறப்பால் கிறிஸ்தவர், நீங்க சர்ச்சுக்கு போவீங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய சபையில போய் அவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அததான் நாம எதிர்க்கிறோம். நீங்க இன்னைக்கு சபாநாயகராக இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், சபாநாயகருடைய இருக்கையில் அமர்ந்தவுடன் அவர் பைபிளுடைய வசனத்தை தான் அங்க பேசினார் அப்படின்ட்டு. இந்த நாடு மனுஸ்மிருதியை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்ற விசிகாவுக்கும் இவங்களுக்கும் எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், பிரதமர் மோடி அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் புக்கு விழுந்து கும்பிட்டுட்டு போய் முதல் முறை இது பண்ணும்போது உட்கார்ந்தாங்க. இன்னி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் கான்ஸ்டிடியூஷன் தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்குன்னு. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய கிறிஸ்தவமும் இஸ்லாமிய மதமும் கூட இந்த அபார்ஷனுக்கு எதிரானது. சோ அப்ப அதை வலியுறுத்தி தான் நீங்க செய்யறதாக. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, அங்க எல்லாரும் அவர்களுடைய மதத்தை சொல்வதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. அதாவது இந்துவாக இருந்தால் உன்னுடைய மதத்தை மறைத்து கொண்டு நீங்க வந்து சமூகவாதி, நான் வந்து மத சார்பற்றவன்னு நீங்க போர்ட்ரே பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. நான் வீட்லயே மதத்தை வச்சு பூட்டிட்டு வந்துருவேன், நான் எல்லாருக்கும் ஒத்துமையா இருப்பேன்னு ஒரு சைடு சொல்லுவாங்க. அவங்கதான் வந்து மத சார்பற்றவர்கள் அப்படின்னு இந்த உலகம் நம்புது. ஆனால் நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவன், ஐ எம் a born Christian, நான் இப்படிதான் இருப்பேன், என்னுடைய மதம் அன்பு மதம்னு ஒருத்தர் சொல்லுவாரு. ஆனால் கூட பிறந்த அண்ணனை சொத்துக்காக அடிச்சு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு படங்கள்ல நடிக்கும் பொழுது விஜய் என்று இருந்தவர் நம்ம அரசியலுக்கு வரும் பொழுது நான் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினருடைய ஓட்டுகளுக்காக நாடகம் போட்டவர்கள் தான் அந்த மொத்த கூட்டமுமே. அதனால அவர்கள் அப்படி இருப்பதுல வியப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நாங்க ஒரு பக்கம் மற்றவர்கள்லாம் என்ன குற்றம் சொல்றாங்கன்னா, பாஜக அரசு இந்த தாவேக அரசை ஒரு மதவாத அரசாக மாற்ற சித்தரிக்க முயல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி மேடம் நீங்க இந்த குற்றச்சாட்டை அது இல்லன்னு சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க சபாநாயகர் அவர்கள் பைபிளினுடைய வசனத்தை இதே மாதிரி நீங்க பகவத்கீதையினுடைய வசனத்தை சொல்லி உங்களால ஆரம்பிச்சிட முடியுமா? நீங்க சொல்லுங்க. அதுவும் தமிழ்நாட்டுல மேடம் ஆரம்பிச்சாங்கன்னா ஏன் கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஆரம்பிச்சுட்டு போறாங்க, ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் இல்ல, அன்னைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? சட்டசபையை ஹிந்துத்துவாவாக மாற்ற முயல்கிறீர்கள் அப்படின்னு நீங்க சொல்லிருப்பீங்களா இல்லையா? சட்டசபை அப்படிங்கிறது மதங்களுக்கு அப்பாற்பட்டது. அததான் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க சட்டசபை அப்படிங்கிறது ஒரு கட்சியை சார்ந்ததா கூட கிடையாது. நீங்க அதனாலதான் நீங்க சட்டசபை நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நீங்க வேடசந்தூரோட தொகுதி எம்எல்ஏ, நீங்க இந்த துறையினுடைய அமைச்சர், திருச்சியினுடைய எம்எல்ஏ, இப்படிதான் உங்களை சொல்லுவாங்களே தவிர தாவேகாவினுடைய அமைச்சர் அப்படின்னோ தாவேகாவினுடைய எம்எல்ஏனோ சொல்ல மாட்டாங்க. நீங்க அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சி தலைவர் சேலம் தொகுதி எம்எல்ஏ தான் சொல்லுவாங்களே தவிர நான் வந்து இப்படின்னு ஒரு கட்சியை சட்டசபைக்குள்ள ரெப்ரசென்டே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சபாநாயகர் வந்து பைபிளோட வசனத்தை சொல்கிறார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் நீங்க பார்ன் கிறிஸ்டியன்ங்கிறதுக்கும் உனக்கு தமிழ் தெரியாதுங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க யாரெல்லாம் ஒவ்வொன்னா போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த கேள்வி வருமா வராதா?
முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தனக்கு சினிமாவில் யாரெல்லாம் வாய்ப்பளித்தார்களோ அவர்களை கௌரவிக்க ஒவ்வொரு பதவியையும் தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதுல வேற நம்ம இவர் அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு, கல்பாத்தி அவங்க அர்ச்சரா மேல இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முகம் தான் தெரியுது, அவர்களுடைய இன்னொரு முகம் நிறைய கோயில் திருப்பணிகளுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நிறைய கோயில் திருப்பணிகளுக்கு நீங்க உங்களுக்கு மறந்திருக்க மாட்டீங்க, திருச்செந்தூருக்கு யாருங்க நிறைய செஞ்சாங்க? கோடி கோடியா 300 கோடி 400 கோடி யாரு செஞ்சாங்க? HCL-இனுடைய முதல்வர் அவர் சேர்மன் அவர்கள் செஞ்சாரு இல்லீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க டிவிஎஸ் அவர்கள் வேணு ஸ்ரீனிவாசன் அவங்க ஃபேமிலிய பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில்கள் அத்தனையிலயும் அவங்க வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணா நீங்க அந்த உரிமையை எடுத்துக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு யாரு சொன்னாங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு யாரெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்தார்களோ அவர்களை கௌரவிப்பதற்காக இந்த அரசுன்னு யோசிக்கிறீங்க. இல்லைன்னா ஒரு பிறப்பால் ஒரு தெலுங்கர் இருப்பது கர்நாடகால அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவா டெல்லிக்கு ரெப்ரசன்டேட்டிவா நீங்க அவரை நியமிச்சிருப்பீங்களா? ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளரை யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது அதை சொல்லாமல் என்ன செய்வாங்க? சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லும் போதே நீங்க 100 தடவை உள்ளர்த்தம் கண்டுபிடிக்கிறீங்க. இதுல நீங்க நேரடியாக இல்ல, நீங்க அது மறைமுகமா இல்ல, நீங்க நேரடியாகவே இதை அத்தனையும் செய்றீங்க. அப்ப உங்களை சொல்லாம என்ன செய்வாங்க? அப்ப நீங்க சொல்றது சரியா தப்பான்னு தான் பாக்கணுமே தவிர இவங்க சொன்னதுனாலேயே அது தப்புன்னு நீங்க நினைக்க முடியாது. இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயம், குறிப்பா நீட்டை எதிர்த்து மசோதா தாக்கல் செய்துள்ள தாவேகா அரசு முந்தைய திமுக அதிமுக அரசை போலவே செயல்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த மாணவன் மரத்துல கண்டிப்பா மரணம் இருக்கு. ஏன்னா அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சமையல்காரங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை, அதனால அந்த மரணம் ஏற்பட்டதுங்கிறாங்க. அந்த பையனுடைய உடம்பில் அவ்வளவு காயம் இருக்கு. திமுகவுக்கு சற்றே குறைவில்லாமல் தாவேகா இங்கும் சட்ட ஒழுங்கில் அப்படியே நிலைநாட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அரசு பள்ளிகள்ல யார் வேணா ஆய்வு செய்யலாமா? அப்ப நாளைக்கு நீங்க ஒரு அரசு பள்ளிக்கு போங்க, நான் ஒரு அரசு பள்ளிக்கு போறேன், அப்புறம் அங்க எப்படி பாடம் நடக்கிறது? அரசு பள்ளிகள்ல பிரச்சனை இல்லையா? இருக்கு. எஸ், அட்ரஸ் பண்ணணும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுக்கு யார் உரித்தானவங்களோ அவங்கதான் அதை செய்யணுமே ஒழிய, சும்மா கோட்டு போட்டவனெல்லாம் டாக்டர்னு சொல்ற மாதிரி நீங்களாவே போய் ஒரு அரசு பள்ளியில ஆய்வு நடத்துறதுக்குலாம் அனுமதி கிடையாது. அதுக்கான சட்டத்துல இடமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஜார்க்கண்ட் போராட்டம் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெறவில்லை, ஒரு கவனம் பெறவில்லை தேசிய லெவல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஆண்டவங்க யாருன்னு பாக்கணும். ஏன்னா இங்க என்ன பிரச்சனைனா, எங்க பிரச்சனையா இருக்கோ அவங்கதான் அந்த பிரச்சனையை எதிராகவும் செஞ்சிருக்காங்க. சோ அப்ப நீங்க ஆளும் மாநிலத்திலேயே ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களால வாயை திறக்க முடியல, அமைதியா கையை கட்டி வாய் மூடி வேடிக்கை பாக்குறீங்க. அதே அடுத்தவங்க ஆண்ட மாநிலம்னா ஓடி வந்து அதுக்கு பதில் எல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை மட்டுமே தொடர்ந்து வைத்து வருகிறார். அவர் மோடி அவர்களுக்கு எதிராக, இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பேசுவதாக நினைத்துக் கொண்டு இந்திய இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறார். அவர் ஒரு ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் கூட தப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், FCRA பில்லை எடுத்து எந்த கிறிஸ்தவர்களும் ரோட்டுக்கு வந்து போராடுவதில்லை. கிறிஸ்தவர்களாக தன்னை காட்டிக்கொண்டு அதன் மூலம் வியாபாரத்தை செய்பவர்கள் மட்டுமே இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். மொத்தத்தில் NGO-க்கள் கணக்குகள் காட்டப்பட வேண்டும் என்பது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்திலேயே வந்துருச்சு. அவங்க NGOs வரணும்ட்டு. இதே 2000 காங்கிரஸ் அரசாங்கம்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு சட்டம் வருதுன்னா அது சில மாற்றங்கள் வரும், காலத்துக்கு ஏற்ற போறதுனா மாற்றிக்கொள்ள வேண்டியது அரசின் கடமை. அதுதான் ரொம்ப அழகா திறமையாக இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிப்பதும், தேச விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கு இந்த FCRA ஃபண்ட் ரீசன்ஸா இருக்கக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்யறாங்க மோடி அரசாங்கம். அது யாருக்கும் பிடிக்கல. மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம். அதனால 16,400 NGO-க்கள் இங்க ரிஜிஸ்டர் ஆகி இருக்க உங்களுக்கு எதுக்கு பயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க மேம். தொடர்ந்து சபாநாயகர் தனிநபராக கலந்து கொள்ளலாம். இது போல ஒரு இந்து அமைப்போ இல்ல இந்து சார்ந்த கோயில்களும் கலந்து கொண்டு அதுல ஏதாவது இந்துத்துவ மாதிரியான கருத்துக்களை பேசியிருந்தா இத்தனை நேரம் என்ன பண்ணிருப்பீங்க? இந்து மதத்தை திணிக்கிறார்கள் அப்படின்னு பேசியிருப்பீங்க. ஆனா இவர் தனிநபராக கிறிஸ்தவ மாநாட்டில் கலந்து கொள்ளும் போது அது உங்களுக்கு சரியா இருக்கு, கரெக்ட், அதே திமுக தான் இங்க தாவேகா உருமாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மேம். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இப்போது நிறைய அரசியல் பேசலாம். நேர பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பு நடந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி.